இன்றைய வசனம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தினமும் காலையில் ஏழைகளுக்கு தானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு வயதான ஏழை முதியவர் அவர்கிட்ட உதவி கேட்டு வந்தார். அந்த செல்வந்தர் தங்கிட்ட இருந்த அழுகி போன மாம்பழம் ஒன்றை எடுத்து அந்த முதியவர்கிட்ட அலட்சியமாக கொடுத்தார். அதை பார்த்த முதியவர் சிரித்து கொண்டே அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டார். அன்னைக்கு இரவு செல்வந்தர் படுக்கும்போது ஒரு கனவு கண்டார். அதில் அவர் இறந்து பரலோகம் சென்றது போல இருந்தது. அங்கே அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. அங்கே இருந்த தேவதூதர்கள்ட்ட போய், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடத்தாங்கன்னு கேட்டார். தேவதூதர்கள் அவருக்கு ஒரு தட்டை நீட்டினாங்க. அந்த தட்டில் காலையில் அவர் கொடுத்த அதே அழுகிய மாம்பழம் இருந்தது. செல்வந்தர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார். இவ்வளவு பெரிய செல்வந்தனான எனக்கு ஏன் இந்த அழுகிய மாம்பழத்தை தர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு தேவதூதர் ரொம்ப அமைதியாக சொன்னார், நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நீங்கள் கொடுக்கிறது அழுகியது என்றால் உங்களுக்கு கிடைப்பதும் அதுவாக தான் இருக்கும்னு சொன்னார். திடுக்கிட்டு விழித்த செல்வந்தர் அன்னையிலிருந்து தன்னால் முடிந்ததை, சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இன்று உன் கை கொடுப்பதுதான் நாளை உன் கையில் கிடைக்கும். மறந்து போக வேண்டாம்.